வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். மன்னார்குடியில் நகராட்சியில் ஊர்மிளா என்ற அதிகாரி கமிஷனர் ஒருவர் பதவியேற்றிருக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்று சொன்னால், இவர் துப்புரவு பணி செய்யும் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண். இவருடைய தந்தை இதே நகராட்சியில் துப்புரவு தொழிலாளராக பணியாற்றியவர். தந்தை தொழிலாளராக பணியாற்றிய அதே நகராட்சிக்கு தான் ஆணையராக வந்ததை நெகிழ்ச்சியுடன் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காக தான் தாண்டி வந்த சமூக தடைகளை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் இந்த பணி ஆணையை வழங்கியதோடு தன்னுடைய பதிவிலும் இது பற்றி நிகழ்ச்சியாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டில் 2009 ஆண்டு அருந்ததியர் சமூகத்திற்கான உள் ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதற்கு 2004 ஆண்டு இத்தகைய உள் ஒதுக்கீடுகள் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து அதற்கு 5 ஆண்டுகள் கழித்து நீதிபதி ஆணையம் ஒன்றை நியமித்து அதன் அடிப்படையில் கருத்துக்களை வாங்கி பாதுகாப்போடு இந்த சட்டத்தை அன்றைக்கு கலைஞர் ஆட்சியை கொண்டு வந்தது. கலைஞர் ஆட்சியில் அன்றைக்கு இந்த சட்டசபையில் இதை முன்மொழிந்தவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின். அந்த சட்டம் அமலாக்கினதற்கு பிறகு அருந்தியர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? 2009 ஆண்டில் அருந்தியர்கள் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிலைகளில் இடம்பெற்றவர்கள் 1221 பேர் தான். 2010 ஆண்டு உள்ஒதுக்கீடு அமலாக்கியதற்கு பிறகு இந்த எண்ணிக்கை 52,015 உயர்ந்தது. உள்ஒதுக்கீட்டினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு பங்கு. இது குறித்து இன்றைய இந்து ஆங்கில நாளேடு ஒரு விரிவான ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் பட்டியல் இன பிரிவில் இருக்கிற உற்சாதி குழுக்களில் எந்த அளவிற்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன என்பதை 2011 ஆண்டு சென்சஸ் கணக்குப்படி புள்ளி விவரங்களோடு அந்த கட்டுரை பேசுகிறது. அதில் பள்ளி கல்வியை கூட எட்டாத பிரிவினர் பட்டியலில் இருக்கிறார்கள். அதே மாநிலத்தில் தேசிய சராசரி கல்வியை விட அதிகம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் என்ற அளவிற்கு பாகுபாடு இருப்பதை சுட்டிக்காட்டி இவை அனைவருக்கும் உள் ஒதுக்கீட்டின் மூலம் சமபங்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்துடன் அந்த கட்டுரை நிறைவடைகிறது. அம்பேத்கர் உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்தாரா எதிர்த்தாரா? இது பற்றி இன்றைய தமிழ் இந்து நாளேட்டில் புனித பாண்டியன் அவர்கள் ஒரு சிறப்பான கட்டுரையை எழுதி இருக்கிறார். அம்பேத்கர் அரசியல் சட்டம் அமல்படுத்திய அந்த காலகட்டத்தில் உள்ஒதுக்கீடு பிரச்சனை அவ்வளவு பெரிதாக இல்லை. ஆனாலும் கூட அப்போதும் மகார் மந்த் என்ற பிரிவினருக்கு இடையே மகாராஷ்டிரத்தில் கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்களோடு அம்பேத்கர் இருந்தார். பட்டியல் இனத்தில் இருக்கிற பல்வேறு மக்களிடையே ஒரு கலாச்சார ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தனி அமைப்பு ஒன்றையே அம்பேத்கர் ஏற்படுத்தினார். நாடாளுமன்றத்தின் விவாதத்தின் போது ஒவ்வொரு பிரிவினருக்கும் சம பங்கு வழங்குவதன் மூலமாகத்தான் சமத்துவத்தை உருவாக்க முடியும். ஈக்விட்டி என்பதுதான் ஈக்குவாலிட்டி என்பதற்கான அடிப்படை என்று அவர் பேசியதையும் எடுத்துக்காட்டி உள் ஒதுக்கீட்டு என்ற கொள்கை ரீதியாக ஆதரித்தவர் அம்பேத்கர் என்பதை அவர் நிறுவி இருக்கிறார். ஆனாலும் கூட உள் ஒதுக்கீடு கூடாது என்று இப்போது சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன. சப் கேட்டகரைசேஷன் என்பதை நாங்கள் ஏற்கவில்லை, சப் கோட்டாவை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு கருத்து கூறப்படுகிறது. சப் கேட்டகரைசேஷன் என்பதை ஏற்காத போது சப் கோட்டா என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் சப் கேட்டகரைசேஷன் இருந்தால்தான் சப் கோட்டா பெற முடியும். சப் கேட்டகரைசேஷனே இல்லாத போது சப் கோட்டாவை எப்படி நிறைவேற்ற முடியும்? இது ஒரு கேள்வி. மாநிலங்களுக்கு இந்த உரிமை வழங்கப்படுவதால் பட்டியலின பிரிவுக்கு என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது? அது குறித்து எந்த விளக்கமும் இல்லை. ஆனால் மாநிலங்களிடம் அந்த உரிமை இருக்கக்கூடாது என்று மாநில சுயாட்சி பேசுகிறவர்களை கூறுகிறார்கள். கிரிமி லேயர் ஆபத்து இந்த தீர்ப்பின் மூலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். கிரிமி லேயரை நாங்கள் அமல்படுத்த போவதில்லை என்று பாஜகவுடைய தலித் எம்பிகள் மோடியிடம் முறையிட்டதற்கு பிறகு அமைச்சரவை கூடி கிரிமி லேயர் இல்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டது. நாங்கள் தமிழ்நாட்டில் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம், பிற மாநிலங்களில் அதை ஆதரிக்க முடியாது என்று அவர் கூறுகிறார்கள். இதில் என்ன லாஜிக் இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை. இந்த ஒதுக்கீட்டில் ஹோமோஜீனியஸ் எல்லோரும் ஒரே சமமாக இல்லை, இந்த ஒதுக்கீடு கூடாது என்று 2004 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வந்ததற்கு பிறகு 2009 இந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட போது அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரித்தது. ஆனால் இப்போது 2004 ஆண்டு தீர்ப்பை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அது கூறுகிறது. ஏன் இந்த முரண்பாடு என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பிய நிலையில் இதனுடைய நோக்கம் அருந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் பறிபோய்விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான். ஆனாலும் சிறுத்தைகள் கட்சி இதை ஆதரிக்கிறது என்று கூறுவதை நாம் ஆதரிக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே பிற மாநிலங்களில் இந்த இட உள்ஒதுக்கீடு கூடாது என்பதும் இந்த உரிமை மாநிலங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதும்
சப் கேட்டகரைசேஷன் என்ற பிரிவு கூடாது என்பதும் என்ற கருத்துகள் உள்ஒதுக்கீட்டை குலைப்பதாக இருக்கிறது என்ற கருத்தையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. சப் கேட்டகரைசேஷன் என்பதை உருவாக்கியது நீதிமன்றங்கள் அல்ல, அது பார்ப்பனிய இந்து சமூக அமைப்பு கட்டமைத்த ஒரு கற்பிதம். ஆக இந்த உள்கட்டமைப்பு இருக்கிறது என்பதனால்தான் பட்டியலின பிரிவில் பல்வேறு சாதிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. நீதிமன்ற தீர்ப்பும் அதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. இவர்களை நாம் சுட்டிக்காட்டுகிற போது நம்மை எதிர்த்து குறிப்பாக தோழர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் 541 சட்டத்தை பற்றி எதுவும் தெரியாதவர்கள், நாடாளுமன்ற தீர்ப்பையை படிக்காதவர்கள், நாங்கள் என்ன மனு கொடுத்தோம் என்பதை பற்றி புரியாதவர்கள், இதை பற்றியெல்லாம் எங்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அறியாதவர்கள், புரியாதவர்கள், தெரியாதவர்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசுவதைக் கண்டு நாம் வருத்தப்படவில்லை. இவையெல்லாம் பஞ்சம சூத்திரர்களை பார்த்து பார்ப்பனியம் பேசிய ஒரு மொழிதான். அந்த மொழியை கேட்டு எங்களுக்கு பழக்கம் உண்டு. ஆனாலும் கூட இந்த பழிச்சொற்கள் எங்கள் மீது வீசப்பட்டாலும் கூட இந்த கருத்து மாறுபாட்டை பதிவு செய்ய வேண்டியது எங்களுடைய சமூக நீதி கடமையாக நாம் கருதுகிறோம். மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் என்பது எங்களுடைய நிரந்தரமான தோழமை கட்சியாக இருக்கும் என்பதையும் உறுதியாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.